இருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த உபவாச நாளில், இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபங்கள், துதிகளை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அதற்கேற்ற பலனை வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உபவாச நாளில் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள் உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை, ஹல்லேலூயா, அவங்களுக்கு ஏற்ற, அவங்களுக்கு தேவையான ஆண்டவரே மன்னாவை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் 30, 60, 100 பலன் தர ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிக்க, உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் தர, ஹல்லேலூயா, உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிற ஒரு தேவனுடைய சமூகத்தில், என் ஜெபங்களை கேட்கிற ஒரு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த 5:30 பிரேயரில் இணைந்திருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நீண்ட பிரசங்கமாக அல்ல, அதிகமான ஆழமான ஒரு மெசேஜ் போல அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்து நம்ம அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம முதலாவது வாசிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இங்க ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை, ஒரு பெயரை நாங்க பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற நம்ம ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, கூட இருக்கிறவர். யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் இங்க ஒரு அழகான பெயரை இங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. என்ன பெயர்? தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள்ல பல தடைகள். சந்தோஷமாய் வாழ்வதற்கு தடைகள், பொருட்களை சம்பாதிப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு தடைகள் என்று சில பேர் சொல்லுவாங்க. நாங்க சந்தோஷமா வாழ்வதற்கு இது தடையா இருக்கு, நாங்க சந்தோஷமா எங்க குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த நபர் தடையா இருக்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு இது தடையாக இருக்குது, இந்த நபர் தடை செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு மற்றவர்களுடைய காரியங்களை நம்ம பார்க்குற காட்டிலும் அவங்க தடை செய்கிறாங்க, இந்த காரியம் தடையாக இருக்குது, இந்த நபர் தடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்வதை காட்டிலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்பாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் நாம் நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு, ஒரு சமாதானமுள்ள ஒரு ஜீவனம்
பண்ண விடாதபடிக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதல் இல்லாத சூழலா இருக்கிறதா? இன்றைக்கு ஏன் தடையா இருக்கு? ஏன் வாழ்க்கையில ஏன் தடையா இருக்கு? நான் என்ன செய்யணும், நான் என்ன மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அப்படி நம்ம கேட்கும் பொழுது, நிச்சயமாக அந்த காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்கி போட்டு ஹல்லேலூயா ஆசீர்வாதமான ஒரு நாட்களுக்குள்ளாக எல்லா தடைகளை நீக்குகிற ஹல்லேலூயா தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒரு 4-5 காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த காரியங்களை நம்ம வைத்து நம்ம ஜெபித்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உபவாச நாளில் ஆண்டவரே எனக்கு அது தாங்க இதை தாங்க கேட்பது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவரே நான் என்ன மாறணும், ஆண்டவரே என்னிடத்துல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் எதை மாற்றிக்கொள்ளணும், என்னிடத்துல இந்த காரியம் இது ரொம்ப கடினமாக இருக்கிறதே, இந்த காரியத்தை ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலிருந்து மாற்றுங்க. இப்படி நம்ம ஜெபிப்பது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பார்வையில் அது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன என்ன என்பதை நமக்கு நீங்க தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 மற்றும் 52 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? 41 அதிகாரம் 51 மற்றும் 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள்லயே அவருடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. அவருடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருந்தது. ஹல்லேலூயா. போராட்டத்தில் வாழ்க்கை முடியல, ஆனா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான பெரிய பெரிய ஆச்சரியமூட்டும் தரிசனங்களை கொடுத்திருந்தார். ஆனா தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினதா என்று பார்க்கும் பொழுது தரிசனம் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு, ஆனா நடக்கிற காரியங்களும் பயங்கரமா இருந்தது. என்னடா ஆண்டவர் இப்படி சொன்னாரே அப்படி சொன்னாரே, ஒன்றுமே நடக்கலையே, நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஆண்டவரே நீங்க சொன்னது நடக்கலையே, என்னை இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொசிஷன்ல ஆண்டவரே நீங்க உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கலையே. நம்ம வாழ்க்கையில கூட இல்லையா, எவ்வளோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளோ வேதத்திலிருந்து காரியங்களை தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நீங்க யோசித்து இருக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்களே, நீங்க தானே சொன்னீங்க, ஆனா இன்னும் என் வாழ்க்கையில நடக்கலையே. யோசேப்பை போல ஒரு மனம் உடைந்து எல்லா பக்கமும் அடைப்பட்டது போல என் வாழ்க்கை என்ன ஆசீர்வாதமா இல்லைன்னா பரவாயில்ல, இப்படி ஒரு சாபம் போல, இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு நெருக்கடி. அதாவது அந்நிய தேசம், சொந்த பந்தங்கள் கிடையாது, யாரும் அங்க புரிந்து கொள்ள கிடையாது, ஒரு வார்த்தை விசாரிப்பதற்கு கூட யாரும் கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில யோசேப்பு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அந்த வசனத்தை பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். முதலாவது அவர் வாழ்க்கையில வருகிற காரியம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. என் வருத்தம் யாவையும் தகப்பன் வீட்டார் செய்த வருத்தமான எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்க மறக்க பண்ணினார். மன்னிக்கிறது ஒரு பக்கம், பிரியமானவர்களை இங்க பார்க்கிறோம், மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க, ஆனா மறக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுவும் மன்னிச்சு பல வருஷம் ஆனா கூட அந்த காரியங்களை பற்றி பேசும் பொழுது இருதயத்துல
திரும்பவும் அந்த கசப்பு உருவாகிறது, திரும்பவும் அவங்களை குறித்து ஒரு மூர்க்கம் உண்டாகிறது இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு யோசேப்பு முதலாவது அவன் செய்த காரியம் மன்னித்தான். மன்னித்தது மாத்திரமல்ல, அவன் தகப்பன் வீட்டார் செய்த எல்லா துரோகங்களை அவன் மறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என்ன நடந்தது? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க மன்னிக்கும் பொழுது, நீங்க மறந்து விடும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் பலுகும்படி. எந்த தேசத்துல நீங்க வெட்கத்தை அனுபவித்தீங்களோ, வேதம் சொல்லுகிறது போல சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல அவனை ஒரு பக்கம் அடிமையாய் வைத்திருந்தாங்க. அடிமையாய் வைத்திருந்த வீட்டுல பொய் சாட்சி சொல்லி பொய்யான ஒரு குற்றத்தை அவன் மேல சாட்டி, இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கத்துல அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல என்னை ஆண்டவர் பலுகும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஃப்ளரிஷ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் இன்னைக்கு மன்னிக்க முடியல. மன்னித்தா கூட அந்த நேரத்தில் சரி ஓகே மன்னிச்சிடுறேன்னு சொன்னா கூட அடுத்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது எல்லா காரியத்தையும் சேர்த்து வச்சு நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களால மறக்க முடியலையா? முக்கியமா நம்ம வெளியில இருக்கிற நபர்கள் செய்ததை கூட நம்ம மன்னிச்சிருவோம், நம்ம மறந்துடுவோம். நம்ம அனுதின வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை பத்தி யோசிப்பதற்கு நேரம் வராது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் சில காரியங்கள் செய்திருப்பாங்க, அதை ஆண்டவர் இன்றைக்கு மன்னிக்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, நான் இவங்களுக்கு நல்லது செய்தேனே, இவங்களை நான் நேசிச்சேனே, இவங்களுக்கு என்ன நான் துரோகம் செய்தேன், ஏன் இவங்க பண்ணிட்டாங்க இல்லையா? அதே போலதான் சகோதரர்களை குறித்து யோசேப்பு நினைத்திருப்பார்ல. யோசேப்பு என்ன சொல்லியிருப்பார்? சகோதரர்களை தேடி காணாம போயிட்டாங்கன்னு நான் தேடி போனேன், எனக்கா இந்த நிலைமை? நான் நல்லது செய்து எனக்கு இந்த நிலைமையா? ஆனா யோசேப்பை ஆண்டவர் மறக்கும்படி செய்தார். மறக்கும் பொழுது, மன்னித்து மறக்கும் பொழுது அங்க ஒரு பெருக்கத்தை, ஹல்லேலூயா, அவன் பலுகி பெருகி, ஹல்லேலூயா, எந்த தேசத்துல அவன் அடிமையா இருந்தானோ அங்கே அவன் ஆளத்தக்கதாய் அவனை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு, ஒருவேளை நம்முடைய மன்னிக்காத காரியங்கள், மறக்காத காரியம், ஒருவேளை நீங்க மன்னிச்சிருக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப அந்த காரியத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறீங்களா? சில சூழ்நிலைகளோட போகும் பொழுது, அன்னைக்கு எனக்கு இதை செய்தாங்க, அன்னைக்கு எனக்கு இப்படி பண்ணாங்க, அன்னைக்கு இதை நான் பண்ணாங்க, என்னால மறக்க முடியல. இப்படியே உங்கள் இருதயத்துல கசப்பை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அது பிசாசுடைய கிரியை, பிசாசுடைய தந்திரம். நாம் பலுக விடாதபடிக்கு, நாம் ஆசீர்வாதமா இருக்க விடாதபடிக்கு, ஒருவேளை அது ஒரு காரணமா இருந்தா நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. என்னைக்கோ நடந்த காரியங்கள், என்னைக்கோ சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை தைத்து கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, ஆனா எனக்கு மன்னிக்கிற இருதயம் தாங்க, அதை மறந்து விடுகிற இருதயத்தையும் எனக்கு தாங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? இதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே மன்னிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. அன்றைக்கு யோசேப்பு தகப்பன் வீட்டார் செய்த எல்லா பிழைகளையும், அவங்க செய்த எல்லா துரோகத்தையும் அவன் மன்னித்த போது, ஆண்டவரே அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரை தடையா இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, நாங்க அனுபவிக்க விடாதபடிக்கு, நாங்கள் சந்தோஷமா இருக்க விடாதபடிக்கு, ஆண்டவர் ஒருவேளை இந்த மன்னிக்காத ஒரு குணம், இந்த கசப்பு எங்களுடைய இருதயத்துல இருக்குமானால், ஹல்லேலூயா, அந்த காரியங்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மன்னிக்கிறது ரொம்ப கடினம் தான். அதுவும் வீட்டுக்குள்ளேயே உறவினர்களுக்கு மத்தியில நடந்த சம்பவங்கள், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கணவரா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அதனால மறக்க முடியல நீங்க
சொல்றீங்களா? ஆண்டவர் சமூகத்துல அதை வைங்க. ஆண்டவரே, அந்த காரியத்தை வைக்கிறோம், எங்கள் இருதயத்தை வைக்கிறோம், எங்கள் இருதயத்தை வைக்கிறோம், எங்கள் இருதயத்தை ஹல்லேலூயா திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி படுத்தி நம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் காயப்படுத்துகிற அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடுங்க அப்பா. திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி அதை மறக்க கூடாதபடிக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி பேசி திரும்ப திரும்ப இருதயத்துக்குள்ள அந்த கசப்பை ஒரு வேரை போல ஆண்டவரே அவன் வளர்த்து கொண்டு இருக்கிறான்ப்பா நிறைய பேருடைய இருதயங்கள்ல. ஆண்டவரே, அந்த இருதயத்துல இருக்க அந்த கசப்பான வேர்களை இயேசுவே அதை பிடுங்கி எரிய இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மன்னித்து மறந்து விட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மறந்து விட நீர் எங்களை நேசித்தது போல, நீர் எங்களில் அன்பு கூறுகிறது போல நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற, உண்மையான இருதயத்தோடு அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மன்னியுங்கள் என்று சொன்னவர் மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவர் மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவர் மன்னிக்கும் இதயம் தாரும். ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, மறக்கிற இருதயத்தை தாங்க. அதை பற்றி யோசிக்கும் பொழுதே உங்க கண்கள்ல கண்ணீர் வருகிறதா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிக்க இருதயம் தாங்க, மன்னிக்க இருதயம் தாங்கப்பா. ஊற்றுமையா மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை ஊற்றுமையா. மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவர் மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவர் மன்னிக்கும் இதயம் தாரும். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சூழ்நிலை நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன். ஆனா திரும்ப பேசும் பொழுது பாருங்க, உண்மையாகவே அந்த கசப்பு திரும்ப அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து, அதுக்கு ஒரு கண்ணை கொடுத்து, அதுக்கு ஒரு மூக்கை கொடுத்து, ஒரு கையை கொடுத்து, காலை கொடுத்து, அது ஒரு பெரிய ஒரு மரத்தை போல திரும்பவும் அது முளைக்கிறது. உண்மையான மன்னிப்பு என்ன தெரியுமா? அதை பற்றி பேசாமல் இருப்பது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிசாசு திரும்ப திரும்ப அந்த சிந்தையில அதை ஞாபகப்படுத்தி அந்த சம்பவத்தை, அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்மளுடைய இருதயத்தை ஞாபகப்படுத்தி அதை பற்றி பேசி இல்லையா, அதை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுதே நமக்குள்ள அப்படியே ரொம்ப ஒரு பாரம். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே. இல்லை, நிறைய நேரங்களில் நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய பொருட்டாக தெரியாது. ஆனால் அதை பற்றி பேசும் பொழுது பாருங்க, அதுக்கு புது உயிரை கொடுத்து இன்னும் அது அதிகமாக நம்முடைய இருதயத்தை பாதிக்க அது நம்ம அதுக்கு அலோவ் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போகிறோம். நான் மன்னிக்கிறேன் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் அதை பற்றி ஒருவரிடமும் நீங்க பேசக்கூடாது. ஒருவரிடத்துலையும் அதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளாம அப்படியே அதை மூடி, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுறாருல, நான் என் முதுகுக்கு பின்னால என்னுடைய பாவங்கள் எல்லாம் தூக்கி போட்டு, அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டது போல, ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல, ஹல்லேலூயா, நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல மற்றவர்கள்
வார்த்தைகள் அநியாயமாய் பேசியிருக்கலாம், அநியாயமாய் நடந்திருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றொரு காரியம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த காலத்துல அவங்க அந்த தேசத்துல குடியிருந்த சமயத்துல மேய்ப்பர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் உண்டான உடனே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரராகிய லோத்துவை அழைத்து சொல்லுகிறார், நம்ம மந்தை மேய்ப்பர்களுக்கெல்லாம் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணும், அந்த காரியங்கள் நிமித்தமாக நமக்குள்ள பிரிவினை வேண்டாம். நீ உனக்கு முன்பாக தேசம் இருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த தேசத்தை நீ பாரு, எல்லாமே உனக்கு தான். நீ எந்த பக்கத்துக்கு போறியோ அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல நான் போறேன். நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த சம்பவம் தான் இது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை மாத்திரம்தான் அழைத்தார், ஆனா உடன் சென்றது லோத்து. இங்க பாருங்க, அந்த ஒரு 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 டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கசப்பான சூழ்நிலைகள் வரும் பொழுது அங்க ஆபிரகாம் செய்கிற ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஒரு பிஹேவியரை நம்ம அங்க பார்க்கிறோம். என்னதானே ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்னதானே அழைத்தாரு, இந்த ஜேர்னியில நான் தானே லீடர், என்னை நம்பி தானே நீங்க எல்லாம் வந்தீங்க, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுடைய இருதயத்தை பாருங்க. உனக்கு எந்த திசை வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. இன்றைக்கு இப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அற்ப பொருள்களுக்காக, பொருள்களுக்காக, அற்ப பணத்துக்காக உறவுகளை சிதைக்கிற தலைமுறையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளை காட்டிலும் பொருட்களை அதிகமாய் மதிக்கிற, அதிகமாய் நேசிக்கிற, உறவுகளை காட்டிலும் அந்த பணத்தை, சொத்துக்களை அதிகமாய் நேசிக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்துல பார்க்கிறோம், அந்த சகோதரர்களுக்குள்ள இருந்த அந்த விட்டு கொடுக்கிற குணம், ஹல்லேலூயா, இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இல்லை, அநேக குடும்பங்கள்ல இல்லை, அநேக பிள்ளைகளிடத்துல இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அன்றைக்கு விட்டு கொடுத்தான். என்ன நடந்தது தெரியுமா? அதே அதிகாரத்தில் உள்ள 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவனும் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் விட்டு கொடுத்தது நிமித்தம் நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு லோத்துவை பார்த்து அவர் சொன்ன அந்த காரியத்தின் நிமித்தம், அவருடைய அந்த விட்டு கொடுக்கிற அந்த குணத்தின் நிமித்தம் பாருங்க, சின்ன காரியத்தை விட்டு கொடுத்தாரு, ஆனா ஆண்டவர் கொடுத்தது எவ்வளோ பெருசு பாருங்க. வடக்கையும் தெற்கையும் கிழக்கும் மேற்கும், ஹல்லேலூயா, கடற்கரை மணலத்தனை போல, பூமியின் தூளை போல ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா.
பெருக்கத்துக்கு தடையா இருக்கிறது இன்றைக்கு விட்டு கொடுக்கிற குணங்கள். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சண்டை பிடித்து கொண்டு நம்ம குடும்பத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு கோபம், எல்லாவற்றுக்கும் ஒரு 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 சண்டை, எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார், விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. சில நேரத்துல அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், சில நேரத்துல அது உங்களுடைய ஈகோவை டச் பண்ணுகிறதா இருந்தாலும், அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இது நான் சம்பாதித்தது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இது எனக்குரியது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும், ஆபிரகாம் லோத்துவை துரத்தி விட, அவன் மந்தை மேய்ப்பர்களை துரத்தி விட எல்லா உரிமைகளும் இருந்தாலும் ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார். சந்ததிகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், குழந்தைகள் ஒருவேளை தாமதமாய் கொண்டு இருக்கிறதா, திருமண தடைகளாய் கொண்டு இருக்கிறதா, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இல்ல பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறா இருக்கிறதா, ஒருவேளை சில காரியங்கள்ல நீங்க இருமாப்பா இருக்கிறீங்களா, சில காரியங்கள் நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்களா, இந்த காரியத்துல நான் இப்படிதான் நிப்பேன், என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாற மாட்டேன், என்னுடைய டிசிஷன்ல இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, விட்டு கொடுத்து விட்டுருங்க, விட்டு கொடுத்துருங்க. கணவர் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்துருங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஃபேமிலிக்கு நீங்க பண்ணீங்களா, நான் உங்க ஃபேமிலிக்கு பண்ண மாட்டேன், பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை இந்த பிடிவாத குணம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமானால், நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமானால், எதற்கு இந்த அற்ப காரியங்கள்? நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் அநியாயமாய் சில காரியங்கள் தோணலாம், ஆனா அந்த நேரத்திலயும் நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆப்போசிட்ல இருக்கிற மனிதர்களே உங்களிடத்துல வந்து ஹல்லேலூயா, உங்களிடத்துல வந்து சமாதானம் ஆகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார், கிருபை செய்வார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய உரிமை, என்னுடையது, எனக்குரியது, நான் ஏன் செய்யணும், நான் சம்பாதித்தது, என்னுடைய பணம், என்னுடையது அப்படின்னு சொல்லி நான் அநேக நேரங்கள்ல ஆண்டவரே நான் இருமாப்பா பிடிவாதமா இருந்தது உண்மைதான். ஆனா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன். சில நேரத்துல கணவரிடத்துல சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியல, பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுக்க முடியல, மாமியார் இடத்துல விட்டு கொடுக்க முடியல, மருமகள் இடத்துல விட்டு கொடுக்க முடியல, குடும்பத்துல ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, விட்டு கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. அற்ப பொருள்களுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அற்ப உலக பொருள்களுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக் கூடாதே. இந்த உலக காரியங்களுக்காக, இந்த மாயையான இந்த உலகத்துக்காக, அழிந்து போகிற உலகத்தின் பொருள்களுக்காக உறவுகளை இழந்துராதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரை விட்டு கொடுக்க எனக்கு ஆண்டவரை இருதயத்தை தாங்கப்பா, நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரை, என் இருதயத்தை தாழ்த்துகிறேன். அந்த பெருமைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பெருமை வேண்டாம், என்னுடையது, என் தகப்பன் வீட்டில் உள்ளது, நான் கொண்டு வந்தது, அப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சம்பாதித்தது, என் கணவர் சம்பாதித்தது, அப்படி இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவர் எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை அள்ளி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களை, எங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவர். எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களிலேயே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை காண எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா,
கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை குறித்து நம்ம இன்றைக்கு தியானித்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, 18ஆம் வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். முன்பாக வாசித்த அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்துல தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாருங்க, வேண்டினது யாரு? சகரியா. சகரியா யாருக்காக வேண்டி இருக்கிறார்? தன்னுடைய மனைவியாக எலிசபெத்து ஒரு குமாரனை பெறணும், அவள் கர்ப்பவதியாகணும், எங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாகணும், எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் என்று சொல்லி வேண்டுதல் செய்ததே சகரியா தான். ஆனா அங்க உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 18ஆம் வசனத்துல சகரியோட ரியாக்ஷனை பாருங்களேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே. ஒரு அவிசுவாசமான ஒரு பேச்சு. ஜெபிக்கிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க, ஆனா விசுவாசம் இல்லை. வேண்டுதல்லாம் செய்யறாங்க, ஜெபம்லாம் பயங்கரமா, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பீராக அப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காரியம் நடைபெறும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நடைபெற போகிறது, சில நாட்கள்ல பிள்ளை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் இல்லை, மாறாக வாயிலிருந்து வருகிற அவிசுவாசமான வார்த்தைகள். அதனால என்ன நடந்தது தெரியுமா? 20ஆம் வசனத்தை பாருங்களேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அங்க பார்க்கிறோம், இதுக்கு மேல நீ பேசினா வரப்போற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி அங்க சகரியாவுடைய வாயை அடைத்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் சொல்லுகிறோம், ஆனா வாயிலால அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லையா? சில நேரத்துல சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தாமதமானால் ஆண்டவரே செய்யுங்க செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் அவிசுவாசமான வார்த்தைகள், வாயினால தேவையில்லாத பேச்சுக்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுகிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம எதை பேசுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும். எதை நம்ம அதிகமா பேசுறோமோ அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாயினால என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? எதை பேசுறோம்? ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறோம், இன்னொரு பக்கம் என்ன பேசி கொண்டிருக்கோம்? அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான எனக்கெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இது என்னைக்கு நடக்க போகிறது, இதெல்லாம் மாறுமா, இவங்களா
மாறுவாங்களா? என் கணவர்லாம் எழுதி கொடுக்குறேன் மாறவே மாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த நபர் திருந்தவே மாட்டார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஜெபமும் செய்வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? தேவையில்லாத வார்த்தைகள் பாருங்க. உபாகமம் 1:27 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 1:27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதை தொடர்ந்து 34-35 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் உன் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. பாருங்க, அவங்க கூடாரங்கள்ல முறுமுறுத்தாங்க. சபையில போய் முறுமுறுக்கல, எல்லார் இடத்துல மத்தியில போய் முறுமுறுக்கல. அவங்க கூடாரத்துல முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும், இந்த வனாந்தர வழியாக நம்ம கடந்து நம்ம போகணும், இந்த யுத்தத்துல நமக்கு வெற்றி தரணும், இந்த யுத்தத்துக்கு எல்லாம் அவங்க ட்ரெயின் ஆகிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள போய் கூடாரத்துல முறுமுறுப்பு. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கும் தெரியாது, நம்ம எதையுமே நம்ம பேசிட முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் எப்படி உலாவிக் கொண்டு இருக்கிறதோ அதே போல அவருடைய காதுகளும் நம்முடைய பேச்சுகள் அது அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். முக்கியமா காரியங்கள் எல்லாம் தாமதமாகும் போது, காரியங்கள் எல்லாம் தடையாய் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில சகலத்திலும் ரொம்ப ஒரு போராட்டம், எல்லாவற்றிலும் போராட்டம், எல்லாவற்றிலும் இழப்பு, எல்லாவற்றையும் இழந்த போதிலும் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் நாவினால் தேவனை குறை சொல்லவும் இல்லை, தன் நாவினால் பாவம் செய்யவும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாயினால் பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகள் ஒரு பக்கம், முறுமுறுப்பான வார்த்தைகள், சில நேரத்துல பெருமையான வார்த்தைகள், பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய படிப்புகளை குறித்து, பணத்தை குறித்து, தங்களுடைய பொருட்களை குறித்து பெருமையான பேச்சுக்கள். இன்னைக்கு நம்முடைய வாயை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல நம்முடைய பேச்சு ஒரு தடையா இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹalleluya. அன்றைக்கு தாவீது சங்கீதம் 141:3 நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நீதிமொழிகள் 14:23 நம்ம பார்க்கிறோம், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் உண்டாக்கும். இன்னைக்கு போராட்டமா இருக்கு, எல்லாமே தடையா இருக்கு, எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவையில்லாத வார்த்தைகளை அலப்புவதற்கு பதிலாக, அவிசுவாசமான வார்த்தைகளை அலப்புவதற்கு பதிலாக ஹalleluya, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரிடத்துல செலுத்தும் பொழுது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹalleluya. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த 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 ஆண்டவருடைய கிருபை நம் குடும்பத்தின் மேல இறங்கி வரும். தேவையில்லாத வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அதை தடை செய்யும். பிரியமானவர்களே, அன்றைக்கு சகரியாவுடைய வார்த்தை தடை செய்திடக்கூடாதுன்னு அவன் வாயை அடைத்து போட்டாங்க. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனுடைய வாய் திறக்கப்படல, அடைப்பட்டு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் பார்த்து அவிசுவாசமாய் பேசாதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. இதெல்லாம் நடக்க போகிறதா? இல்ல, இதெல்லாம் நிறைவேறும். ஹalleluya. எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஒரே சண்டை போடுறாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒரே சொத்துக்கு சண்டை போடுறாங்க அப்படி நீங்க சொல்றீங்களா?
வயதான காலத்துல எனக்கு நிம்மதியே இல்லை நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணம் தடையா இருக்கிறதே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஹல்லேலூயா இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நான் காண்பேன். விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்ய செய்ய ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் என் இடத்துல பேசுறது இல்லை. என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். சொல்லுங்க, கணவன் மனைவி கிடையில சமாதானம் இல்லையா? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. எங்களுடைய குடும்பம் ஒரு சாட்சியா இருப்பதாக. எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது. என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படி பொறாமையான வார்த்தைகள் வேண்டாம், வேண்டாம். அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்ற போறீங்க, என்னுடைய கண்ணீரை மாற்ற போறீங்க, என்னுடைய ஆனந்த துதினால நிரப்ப போறீங்க. நீங்க இப்படி சொல்ல சொல்ல ஆண்டவருக்கு வேற வழியே இல்லை, அவர் செய்துதான் ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்த செலுத்த உதடுகளின் காலைகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உதடுகளில் இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் பிறக்க கூடாது. ஆண்டவரிடத்துல சொல்ல போற, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருவேளை இன்றைக்கு காலையில கூட உங்களுடைய நாவினால அவிசுவாசமான வார்த்தைகளை சாபமான வார்த்தைகளை உங்க பிள்ளைகள் மேல நீங்க பேசி இருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே உங்களை குறித்து அவருடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் சுகமோ சுகவீனமோ ஹல்லேலூயா, பொருளாதாரத்துல ரொம்ப சரிவோ, பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை தாங்க கூடாமல் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் நடக்கிறதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ள வைக்கிறேன். தீமையான காரியங்கள் வருகிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்ற போகிறீர். ஹல்லேலூயா. கஷ்டமான சூழ்நிலைகள்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லையே. எல்லாவற்றையும் குறித்து நம்ம குறை சொல்லுகிறோம். அவிசுவாசமான வார்த்தைகள், அது இப்படி இப்படி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும், என்ன நடக்கலனாலும், யார் என்ன பேசினாலும், யார் என்கிட்ட பேசலனாலும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தாலும் வரலனாலும், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை காண்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை காண்கிறீர், ஸ்தோத்திரம். என் சூழ்நிலையை மாற்ற போகிறீர், ஸ்தோத்திரம். எனக்கு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது, ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை நீர் பார்ப்பீர், ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை தொடுவீர், ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், ஸ்தோத்திரம். என்னுடைய கடைசி காலம் நல்லா இருக்க போகிறது, ஸ்தோத்திரம். நீங்க இப்படி சொல்ல சொல்ல ஹல்லேலூயா, கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய கிருபைகளை உங்கள் குடும்பத்துல பொழிய அவர், அப்பா ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாவினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுறோம் ஆண்டவரே. கடுமையான சூழ்நிலைகள் வழியாக போகும் பொழுது பிசாசு எங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணுகிற போது ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதபடிக்கு அன்றைக்கு தாவீது சொன்னது போல, கர்த்தாவே எங்கள் நாவுக்கு காவல் வையும், எங்கள் உதடுகளின் வாசல்களை காத்துக் கொள்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வீண் வார்த்தை என் வாயினால் நினையாமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும் என் தூய வாழ்வை காத்துக்கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும் என் தூய வாழ்வை காத்துக்கொள்ள.
ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவே. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு மற்றொரு தடை என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:2 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. மற்றொரு காரியம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள விடாதபடிக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சோர்வு. இந்த காரியம் மோசே மரித்த பின்பு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்ய போறோம், நம்ம இப்படி நட்டாட்டில் விட்டுட்டு போனது போல இருக்கிறதே, யார் நம்மை அடுத்த தலைவனா இருப்பா, யார் நம்மை நடத்துவா என்று சொல்லி அவங்களெல்லாம் அப்படியே குழம்பி போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இழப்பின் மத்தியில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஒரு தோல்வியை சந்தித்த உடனே, ஒரு நிந்தையை சந்தித்த உடனே, ஒரு வார்த்தை, ஒரு இருதயத்தை உடைக்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அதே இடத்துல பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கை நகராமல் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகிறது, இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு மேல என்னை யார் நடத்துவா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, 2 காரியங்கள் அங்க போடப்பட்டிருக்கிற. நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் முதலாவது எழுந்து, 2வது என்ன தெரியுமா? இந்த யோர்தானை கடந்து. முதலாவது நம்ம இருக்கிற அந்த சூழலை விட்டு எழும்பணும். இன்னைக்கு பிசாசு எல்லாரையும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளி, ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளி, அதை விட்டு அவங்களால எழும்ப முடியாத அளவுக்கு டிப்ரெஷன் என்று சொல்லி, மன அழுத்தம்னு சொல்லி, மன கஷ்டம்னு சொல்லி அப்படியே அவங்கள அமர்த்தி விடுகிறான், அப்படியே அவங்கள படுக்க வைத்து விடுறான். எல்லாரும் பார்க்கும் பொழுது அப்படியே பெட்லயே இருக்கிறோம், என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, என்னுடைய காரியங்கள், வீட்டு வேலையை செய்ய முடியல, பிள்ளைகளிடத்துல கவனிக்க முடியல, அப்படியே அந்த அழுத்தத்திலே இருக்கிறேன் அநேகர் சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து, ஹல்லேலூயா, எழும்புறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த யோர்தானை கடந்து நீங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு போக வேண்டும் என்றால் முதலாவது எழும்பின உடனே ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போக முடியாது. நாம் ஒரு யோர்தானை கடக்கணும். யோர்தான் என்றால் பாடுகளுக்கு அடையாளம். யோர்தான் பிரவாகித்து ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அறுப்பு காலம் முழுவதும் பிரவாகித்து ஓடும் என்று சொல்லுகிறது. அப்ப இது யோர்தானை பார்த்தாலே ஐயோ பிரச்சனை, யோர்தானை பார்த்தா ஐயோ வெள்ளம், ஐயோ இது நம்மளை அடிச்சுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம இக்கரையிலேயே இருந்தோம்னு வைங்களேன், அக்கறையில இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளவே முடியாது. இன்றைக்கு சில இழப்புகளை கொண்டு வந்து, சில கஷ்டங்களை கொண்டு வந்து, சில டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸை கொண்டு வந்து, சில வருத்தங்களை கொண்டு வந்து, சில கசப்புகளை கொண்டு வந்து, சில நிந்தைகளை கொண்டு வந்து, இருதயத்தை சோர்வடை செய்து சிலரை அப்படியே நிற்க வைத்திருக்கிறான். அது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து இந்த யோர்தானை கடந்து அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரா? இல்ல, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நலமும் விசாலமுமான தேசம். அதுல ஆண்டவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த தேசத்துல அது நோக்கமா இருக்கிற ஒரு தேசமே.
அந்த ஆசீர்வாதமான ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம போகணும் என்றால் சில காரியங்களை நம்ம கடந்து செல்லணும், சில கஷ்டங்களூடாக கடந்து செல்லணும். சில பண கஷ்டங்கள், சில நெருக்கடிகள் ஒருவேளை நமக்கு வரலாம். ஆனா அதிலே நம்ம சிக்கி அப்படியே உட்கார்ந்துராத படிக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்புங்க. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்திலே அப்படியே உழன்று போயிடாதீங்க, இந்த பிரச்சனையிலே அப்படியே உழன்று போயிடாதீங்க, இந்த ஒரு வார்த்தையே கேட்டு அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை சில இழப்புகள் மத்தியில நீங்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்க எழும்புங்க, நீங்க ஜெபத்துல எழும்புங்க, விசுவாசத்துல எழும்புங்க. ஹல்லேலூயா. பாதை சில நேரங்கள்ல அது யோர்தானை கடக்கிறது போல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த யோர்தானையும் கடக்க செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். கடந்து ஹல்லேலூயா ஆண்டவர் தருகிற தேசத்துல பிரவேசிக்க ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு கிருபை செய்வார். ஆனா எனக்கு எழும்ப முடியாதபடிக்கு பலதரப்பட்ட போராட்டங்கள், அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, இப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர் ஆயிருச்சு. இல்ல நீங்க எழும்புங்க. ஹல்லேலூயா. இடிந்து போன தாவீதின் அலங்கத்தை அவர் திரும்பவும் எடுப்பித்தாரே. உங்க வாழ்க்கையை திரும்ப கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எழும்ப விடாதபடிக்கு அப்படியே அந்த காரியங்களை திரும்ப மனசுல யோசித்து அதை நினைத்து அதுலயே நீங்க மங்கி போகிறது ஆண்டவர் சித்தம் இல்ல. அதுலயே உங்க வாழ்க்கை முடிவது ஆண்டவர் சித்தம் இல்ல. ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களை அப்படியே அமர்த்தி வைத்திருக்கிறது அது ஒரு பெரிய பாறாங்கல் அல்ல, அது ஒரு பெரிய போராட்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் பார்வையில் அது என்ன தெரியுமா? அது ஒரு தூசி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கரணங்களை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எழும்ப எனக்கு கிருபை செய்யுங்க. அது ஒருவேளை ஒரு பாவமா இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில சில காரியங்கள், உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்னால உங்க அப்படியே உங்க ஜெப வாழ்க்கை அப்படியே அமர்த்தி போட்டு இருக்கலாம். நீங்க ஒரு வாழ்க்கையில எதையுமே செய்யறதுக்கு எனக்கு ஒரு இதே வரல, உத்வேகமே வரல, எனக்கு அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு போல நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே என்னை எழுப்புங்க, ஆண்டவரே என்னை எழுப்புங்க. அந்த மங்கி எரிகிற தீயை அவர் அணைக்காதவர். ஹல்லேலூயா. அவர் அணையாதவர். ஆண்டவரே அந்த மங்கி எரிகிற திரிகள், அந்த படுத்து கிடக்கிற ஆண்டவரே அந்த சகோதரிகள் இரவு நேரத்துல யோசித்து பிள்ளைகள் காரியம் இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று சொல்லி அப்படியே துக்கத்துல ஆழ்ந்து கிடக்கிற பெற்றோர்களுடைய இருதயங்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அந்த ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளாக செல்ல அவங்க பாதங்களை ஆண்டவரே, அவங்க கால்களை ஆண்டவரே, அவங்க பாதங்களை அவங்க கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடையாயிருக்கிற இந்த சோர்வு, இந்த பிசாசின் கிரியை, ஜெபத்தை திருடுகிற காரியங்கள், தன்னுடைய காரியங்களையே கவனிக்க முடியாத அளவுக்கு, தன்னுடைய தொழிலை கவனிக்க விடாத அளவுக்கு, வேலைக்கு போக விடாத அளவுக்கு ஆண்டவரை அப்படியே அமர்த்தி வைக்கிற, அப்படியே படுக்க வைக்கிற எல்லா மன அழுத்தங்கள், எல்லா சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம். வீடுகளுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாவதாக, வீடுகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப ஸ்திரீகளுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாவதாக. பிள்ளைகளை உற்சாகமாய் கவனிக்க, குடும்பத்தை நடத்த, குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு புது பலன் உண்டாவதாகப்பா. நீர் எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்
மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், நம் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற காரியம் என்ன? நம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லையா? கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், இத்தனை வருஷமா நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே, இத்தனை வருஷமா இந்த கதவை தட்டி கொண்டு இருக்கிறேனே, இத்தனை வருஷமா என் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பெண்ணை தேடிக்கொண்டு இருக்கிறேனே, மாப்பிள்ளையை தேடிக்கொண்டு இருக்கிறேனே, ஒன்றும் காணப்படலையே, ஒன்றும் அகப்படலையே, ஒன்றும் திறக்கப்படலையே, ஒன்றும் கிடைக்கலையே. நீங்க யோசிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? ஏன் இவ்வளவு நாட்கள் நம்ம பிரயாசப்பட்டும் அதை அடையாமல் இருக்கிறோம்? ஏன் இவ்வளோ நாட்கள் இதற்காக நம்ம இவ்வளோ ஜெபித்தோம், உபவாசித்தோம், ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய். அப்போ எது தகுந்த விதமாய் விண்ணப்பம் பண்ணுவது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எது தகுந்த விதமான விண்ணப்பம்? அவர் சித்தத்தின்படி கேட்கிறது. அவர் சித்தத்தின்படி கேட்கிறது, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறது அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பிறப்பது அவருடைய சித்தம், திருமணமாவது அவருடைய சித்தம். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், அங்க வேலை செய்யற மாப்பிள்ளை வேணும், எனக்கு கலரான பெண் வேணும், எனக்கு அப்படியே பார்க்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற பெண் வேணும், அப்படியெல்லாம் கேட்பது ஆண்டவர் சித்தமா என்று கேட்டா எனக்கு தெரியல அது. ஆனா ஆண்டவர் சித்தத்தின்படி, ஆண்டவரே எனக்கு நீங்க நியமித்த அந்த நபரை, என் பிள்ளைக்கு நீங்க நியமித்த அந்த நபரை, ஹல்லேலூயா, என் குடும்பத்துக்கு நீங்க நியமித்த அந்த பெண்ணை, என்னுடைய பிள்ளைக்கு என்று நீங்க நியமித்த அந்த மகனை, ஹல்லேலூயா, அது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அவங்க பார்க்கும்படியாக, எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கிறபடியாக எனக்கு இப்படி ஒரு கார் எனக்கு கொடுங்க. இது ஆண்டவரோட சித்தமா? இது பெருமையான ஒரு காரியம் இல்லையா? பெருமையான விண்ணப்பம். ஆனா ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி, உமக்கு சித்தமான நேரத்துல எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தகுந்த விண்ணப்பமா இருக்கும். ஹல்லேலூயா. மற்றொரு காரியம் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எதையாகிலும் என் நாமத்தினால் கேட்டால் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், ஒருவேளை அது தகாத விதமா இருக்கிறதா, தகாத விண்ணப்பமா இருக்கிற சில நேரங்கள்ல நம்ம விருப்பப்படுகிறோம். சில நேரங்கள்ல நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிச்சிருக்கிறீங்களா? சில காரியங்களுக்காக விருப்பங்கள் இருக்கோ, ஆனா நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். ஆசீர்வாதம் தடையா இருக்கு நீங்க சொல்றீங்க, உண்மையாக நீங்க அதற்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துல கண்களை மூடி, என்னென்ன காரியங்கள் உங்க வீட்டுல ஆசீர்வாத குறைச்சலா இருக்கு? ஒருவேளை அது சமாதானமா இருக்கலாம். சமாதானத்துக்காக நீங்க ஒருவேளை இத்தனை நாட்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க, இந்த காரியம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஆண்டவரே இந்த காரியம் ரொம்ப
தடையா இருக்கு, உமக்கு சித்தமானபடி, உமக்கு சித்தமான நேரத்துல, உமக்கு சித்தமான நபர் எங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளோ நேரம் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுது எங்கள் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்க வாழ்க்கையில என்னென்ன பொருட்கள் எங்க வாழ்க்கையில வரணும், நாங்க என்னென்ன பொருட்கள் எங்க வாழ்க்கையில வாங்கணும் நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, எந்தெந்த பாதையில நாங்க போகணும், எந்தெந்த இடத்துக்கு நாங்க போகணும், எங்கெங்க போகக்கூடாது, எந்தெந்த நபர்கள் எங்க வாழ்க்கையில வரணும், எந்தெந்த நபர்கள் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த பாதையில எங்களை நடத்துங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை இத்தனை நாட்கள் நாங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினதுனால் நாங்கள் பெறாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, நீர் நியமித்த நியமத்தின்படி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்வீங்களா? ஆண்டவரே, அப்படி வேணும் இப்படி வேணும். இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் சின்ன சின்ன காரியங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களிலும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நாட் மை டைமிங், நாட் மை வில், நாட் மை டிசையர் லார்ட், யோர் டைமிங், யோர் டைமிங், யோர் டிசையர், யோர் வில் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சின்ன சின்ன காரியத்திலும் கூட ஆண்டவரே, ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ஆண்டவரே, உமக்கு சித்தமான நேரத்துல எனக்கு வாங்கி கொடுங்க, உமக்கு சித்தமானா எனக்கு வாங்கி கொடுங்க, உமக்கு சித்தமானா எனக்கு கொண்டு போங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, எங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. உமக்கு சித்தத்தில் இல்லாத எந்த பாதையிலையும் நாங்க நடக்க விரும்பல, நாங்க நடக்க விரும்பல. எங்களை நடத்தாதீங்க. ஹல்லேலூயா. எங்கள் கால்கள் அப்படி போனாலும் ஆண்டவரே, எங்கள் கழுத்தையாவது பிடித்து உம்முடைய சித்தத்துக்கு நேராய் கொண்டு வந்துருங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தமான பாதை, உமக்கு சித்தமான நேரம், உம்முடைய சித்தமான நபர்கள் எங்க வாழ்க்கையில வருவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல கேட்கிறோம் இயேசுவே, உம்முடைய நாமத்துல கேட்கிறோம். சுகவீனமா இருக்கிறீர்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு பலனை தருகிறவரே, யெகோவா ராஃபா, இந்த காரியத்துல எங்களுக்கு சுகத்தை தருவீராக. பிள்ளை பெற விடாதபடிக்கு ஒருவேளை கர்ப்பம் செத்து போய் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனே, சந்ததிகளின் தேவனே, ஆண்டவரே, சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டுமே. ஆண்டவரே, சந்ததிகளுக்குள்ள ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்குள்ள வருவதாக. ஆண்டவரே, தடையா இருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தகர்த்தெறிவீராக. அப்பா, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மூலமாக உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நாமத்துல நாங்கள் கேட்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.